அப்ப பெரியாரை வந்து திட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய கடந்த காலங்களில் இவர் பண்ண விஷயங்கள் சரியான வகையில வந்துதா அப்படின்றது மற்றவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து இந்த சமூகத்துக்கு செயலாற்றும் பொழுது எந்த வகையான செயல்கள் அது சிறப்பானதா அமைஞ்சது அப்படின்றது தான் மக்கள் பார்வை. அவருடைய சில இடங்கள்ல தவறா கூட வார்த்தைகள் தலைவர்கள் விட்டுடுறாங்க. மேடையில பேசும்போது தவறா கூட வார்த்தைகளை விட்டுடுறாங்க. அதை வந்து மக்கள் பெரிதா பேசுவாங்களான்னு கேட்டா சில நாட்கள் பேசுவாங்க. இப்ப செல்லூர் ராஜு பாத்தீங்கன்னா தர்மாக்கோல்ல புகழ் பெற்றவர். அப்போ எத்தனை நாள் பேசினாங்க செல்லூர் ராஜு சம்பந்தமா? பொள்ளாச்சி ஜெயராமன் அவரு பத்தியும் பேசினாங்க. அது ஒரு காலகட்டத்தில் அது மறந்துடும். அதே தலைவர்கள் ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாங்க. அவங்க வந்து 100 கோடி ரூபாய் அபராதம் கட்டினா 4 ஆண்டு சிறை தண்டனை போகணுன்றதுதான் தீர்ப்பு. இதை வந்து எக்காலத்திலையும் மாற்ற முடியாது. அவங்க மறைஞ்சதுன்னு அடிப்படையில் வேணா நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஆனா அவங்க கொண்டு வந்த அந்த அரசியல் ரீதியா அவங்க இந்த நாட்டு மக்களுக்கு செய்த பணிகள் இருக்குதுல்ல, அதுல இந்த 69% இடஒதுக்கீடு என்பது மறுக்க முடியாத விஷயம்.